வணக்கம், என்னோட பேர் ராஜபூபதி, நிறுவனர் மற்றும் பயிற்றுனர் ரேடியன் ஐஏஎஸ் அகாடமி. வாழ்க மகிழுடன், வாழ்க வளமுடன். இந்த டிஎன்பிஎஸ்சியில் இருக்கக்கூடிய அந்த தேர்வு முறைகள் நிறைய ஸ்பெஷலிஸ்ட் எக்ஸாம் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து தனித்தனியாக பாப்புலர் எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கு. குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A, குரூப் 4. ஸோ இந்த தேர்வுகளை வந்து ரொம்ப நாளாக ஸ்டடி பண்ணாமல் இருக்கிறாங்க. ஸோ அதற்காக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அமைச்சர் சொல்லியிருக்கிறாங்க, இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இதற்காக ஒரு கமிட்டி அப்பாயின்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த கமிட்டி வந்து எல்லாத்தையுமே ஸ்டடி பண்ண போகிறாங்க. ஸோ என்னென்னலாம் பேட்டர்ன், என்னென்னலாம் சேஞ்சஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத வந்து விரைவில் தெரியப்படுத்துவாங்க. ஸோ இப்போ வரக்கூடிய இந்த இதில் நீங்கள் எழுதக்கூடிய இந்த குரூப் 2, குரூப் 2, 4 இதுக்கு வராது. இனிமேல் பின்னாடி மேபி அடுத்த வருடம், அதுக்கு அடுத்த வருட எக்ஸாமினேஷன் எல்லாமே இந்த பேட்டர்ன் எல்லாமே சேஞ்சஸ் இருக்கும். ஸோ அதற்காக ஒரு கமிட்டி அமைச்சிருக்காங்க. இது ஒரு நல்ல திட்டம். ஏன்னா ரொம்ப நாளாக ஸ்டடி பண்ணாமல் இருக்குது, சரிங்களா? ஸோ நிறைய ஈவன் சிலபஸ் இது எல்லாத்தையுமே கொஞ்சம் ரிவைஸ் பண்ணுவதற்கு நிறைய சான்சஸ் இருக்கிறது. அதே மாதிரி ட்ரைனிங் பண்ணுறதுக்கு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பவானி சாகரில் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்ஸ் இருக்கலாம். அந்த மாதிரி எடுத்து வந்தவங்க, அரசு வேலைக்கு எடுத்தவங்களை எந்த மாதிரி ட்ரெயின் பண்ணணும் அப்படிங்கிற அந்த இதுவும் பண்ண போகிறாங்க. ஸோ இது வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீஃபார்ம் கமிட்டி மாதிரி நம்ம அந்த தேர்ந்தெடுக்கப்படும் முறைகளில் என்னென்னலாம் மாற்றங்கள் அப்படிங்கிறத வந்து விரைவில் எதிர்பார்க்கலாம். ஸோ இதில் ஒன்று வந்து இப்போ நீங்கள் எழுத போகிற இந்த குரூப் 2, குரூப் 2A, குரூப் 4 இல்லை வரப்போகிற குரூப் 1லலாம் அந்த மாற்றங்கள் இருக்காது. மேபி அடுத்த வருடங்கள், வரப்போகிற வருடங்களில் தான் அந்த மாற்றங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. டிஎன்பிஎஸ்சி தேர்வு முறையை மாற்றி அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நிதியமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் உறுதியளித்துள்ளார். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் தேர்வுகளில் மாற்றம் கொண்டு வருவது தொடர்பாக காங்கிரஸ் எம்எல்ஏ ராஜேஷ்குமார் கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன், முறைகேடுகள், குளறுபடிகள் இல்லாமல் தேர்வு நடத்துவதற்கு அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன என்று கூறினார். அரசு அமைத்துள்ள குழுவின் பரிந்துரைப்படி 6 மாத காலத்திற்குள் உரிய மாற்றங்கள் மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் உறுதியளித்தார். டிஎன்பிஎஸ்ஐ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏற்கனவே நல்லா தெரியும், 2-3 ஆண்டுகள் இது நடத்தவே இல்லை. இதற்காக தான் இந்த நிதிநிலை அறிக்கையில் தேர்வு முறையிலிருந்து, அந்த தேர்வு மாடல்ல இருந்தே இன்னைக்கு 89-90 தேர்வு, வெவ்வேறு தேர்வு டிஎன்பிஎஸ்சி நடத்த ஒரு திட்டம் இருக்கு. ஆனா அது பார்த்தா சிலது ஸ்பெஷலிஸ்டா இருக்கு, சிலது ஜெனரலா இருக்கு, சிலது குரூப் 4, சிலது குரூப் 2, குரூப் 3 இல்ல. இது மாதிரி இதெல்லாம் ஒரு வேறுபாடு. பல ஆண்டுகளாக இது ஆய்வு செய்யாமல் இருக்கு. அடிப்படை பிரச்சனை, இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை, சுமார் 3 லட்சத்துக்கு மேல் காலி பணியிடங்கள் இருக்கு அரசாங்கத்தில். நிதி சுமை இதற்கே, இவங்களுக்கே மற்றும் ஓய்வூதியத்துக்கே பெரிய சுமையாக இருக்கிறது. அதுக்காக தான் அறிவித்திருக்கிறோம், ஒரு குழுவை அமைத்து இந்த கம்ப்ளீட் சிஸ்டம், அதாவது தேர்வுல இருந்து, தேர்வு மாடல்ல இருந்து, தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு பயிற்சியில இருந்து, ப்ரொமோஷன் மாடல்ல இருந்து எல்லாத்தையும் மறு ஆய்வு செய்வதற்கு ஒரு குழுவை அமைக்கப்பட்டிருக்கிறோம். 3 லட்சத்துக்கும் மேற்பட்ட வேக்கன்சி இருப்பதாக மினிஸ்டர் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் எந்த மாதிரி மாற்றங்கள்லாம் செய்ய போறாங்க அப்படின்ட்டு. ஸோ உங்களுக்கு ஏதாவது கோர்ஸ் பற்றி தகவல் தேவைப்பட்டால், ஆன்லைன் வகுப்புகள், நேரடி வகுப்புகள், டெஸ்ட் பேட்சஸ், மெட்டீரியல்ஸ் அல்லது புத்தகங்கள், யூனிட் 8, யூனிட் 9, புதுத்தமிழ் புத்தகம், ஜெனரல் இங்கிலீஷ் புத்தகங்கள், மேத்ஸ் புத்தகங்கள், ஸோ இந்த மாதிரி தேவைப்பட்டால் அதை பற்றி டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா அந்த நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த நம்பரை சேவ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சில ஃப்ரீ வீடியோ கிளாஸஸ் அதெல்லாம் உங்களுக்கு அனுப்புவாங்க, வாய்ஸ் ஃபைல்ஸும் அனுப்புவாங்க. நன்றி.